ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். ஸோ ரீசெண்டாக நான் வந்து சென்னை டு பெங்களூர் போகும்போது வந்தே பாரத்தில் வந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ட்ரெயின் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் எப்படி இருந்தது, ஸோ மொத்தமாக வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை டு பெங்களூர் வந்து வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து 5:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ 5:50க்கு நீங்கள் ஏறினீங்கன்னா வந்து 10 o'clock வந்து நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம் பெங்களூரில். அதுமாதிரி ஈவினிங் ஒரு ட்ரெயின் இருக்குது. ஈவினிங் ட்ரெயின் வந்து உங்களுக்கு 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். நைட் வந்து 9:25 வந்து ரீச் ஆகலாம். ஸோ ட்ரெயினோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மார்னிங் ட்ரெயின் வந்து உங்களுக்கு 1005 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஈவினிங் ட்ரெயின் வந்து உங்களுக்கு 1770 வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ 1005 rupeesலேயே உங்களுக்கு கேட்ரிங் சார்ஜஸ்மே ஆட் ஆயிரும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து ஃபுட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ட்ரெயின் ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துருவாங்க. 10 to 15 minutesலேயே உங்களுக்கு வந்து டீ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஹாட் வாட்டர் ஒன்று கொடுப்பாங்க. அது மசாலா மிக்ஸ், அது கூட வந்து யூனிபிக்கோட டைஜஸ்டிவ் பிஸ்கட் வந்து 2 இருக்கும். அந்த பாக்கெட் வந்து தருவாங்க. ட்ரெயினில் வந்து ஒரு கோச்சுமே வந்து உங்களுக்கு 2 டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஒரு டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்னொன்று வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளேயில் வந்து இப்போ கரண்ட்டாக எந்த டெஸ்டினேஷன் நம்ம போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் இன்னும் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்புறம் டைம் ஆகுன்றது வந்து டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி ட்ரெயினோட கரண்ட் ஸ்பீடுமே வந்து உங்களுக்கு அதில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் ரீச் ஆக எவ்வளோ நான் இருக்குன்றது நீங்கள் ஈஸியாக வந்து அதிலே பார்த்துக்கலாம். ஸோ வந்தே பாரத்தில் இருக்க சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்தே பாரத்தில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸே வந்து ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே க்ளீனாக இல்லை அப்படின்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் இல்லை கால் வந்து நீங்கள் பண்ணலாம். க்ளீனாக இல்லைனா வந்து நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ரூமில் வந்து உங்களுக்கு சோப் டிஸ்பென்சர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ட்ரையருமே இருக்குது. மற்ற நார்மல் ட்ரெயின்ஸில் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வந்தே பாரத்தில் ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு இப்போ பார்த்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து நீங்கள் வெஜ்ஜா இல்லை நான்வெஜ்ஜான்றது செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நான்வெஜ் செலக்ட் பண்ணியிருந்தேன். நான்வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு ஒரு ஆம்லெட், அதுக்கப்புறம் 2 கட்லெட், அது கூட வந்து ஒரு ப்ரெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரெட் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து பட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்லெட் வந்து சாஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நான்வெஜ் நான் சாப்பிட்டது வந்து நல்லாவே இருந்தது. ட்ரெயினில் நீங்கள் வெளில போகிறதுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், டோர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிரும். ஸோ ட்ரெயின்லேயே வந்து வைஃபை ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓப்பன் வைஃபையாக தான் உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணலாம். ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட்னு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். நான் அதை செலக்ட் பண்ண எதுவுமே வந்து எனக்கு என்ன லோட் ஆகலை. இங்கே இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வைஃபை வந்து கனெக்ட் பண்ண முடியுன்றது வந்து நான் டிஸ்பிளேல தான் பார்த்தேன். வந்தே பாரத்தில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பிளேஸில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து மேகசின் வந்து வச்சுருப்பாங்க. யுவர் பிளாட்ஃபார்ம்ன்ற மேகசின் வந்து வந்தே பாரத், சதாப்தி, இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் அந்த மேகசின் இருக்கும். நியூஸ் பேப்பரில் வந்து தினமலரோட நியூஸ் பேப்பர் வந்து பிளேஸில் இருந்தது. இந்த வீடியோவில் வந்து சென்னை டு பெங்களூர் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னு நான் வந்து வீடியோவில் சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.